இன்னைக்கு வட இந்தியா முழுக்க இல்ல இந்தியா முழுக்க ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதுதான் சேவ் ஆராவல்லி ஹில்ஸ், பேக் போன் ஆஃப் ராஜஸ்தான், லங்ஸ் ஆஃப் டெல்லி அப்படின்னு பல புனை பெயர்களோட அழைக்கப்படுற இந்த ஆராவல்லி மலைத்தொடர்ச்சி ரொம்பவே அழகான 200 கோடி ஆண்டுகளுக்கு மேல பழமையான கிட்டத்தட்ட 650 கிலோமீட்டருக்கு மேல நீளமுள்ள இந்த ஒரு ஆராவல்லி மலைத்தொடர்ச்சி டெல்லியில தொடங்கி ஹரியானா, ராஜஸ்தான் வழியா குஜராத் வரை போய் முடியுது. இப்படிப்பட்ட நம்ம இந்தியாலேயே ரொம்ப பழமையான இந்த ஒரு மலைத்தொடர்ச்சி இன்னும் சில ஆண்டுகளுக்கு பின்னாடி இதே ஒரு அளவோட இருக்குமா? இதே மாதிரி பல்லுயிர் இனப்பெருக்கத்தை பாதுகாக்குமா? நிலத்தடி நீரை பாதுகாக்கிறதுக்கு உதவி பண்ணுமா? தார் பாலைவன நிலங்கள் விரிவடையாம தடுக்குமா அப்படின்றது பெரிய கேள்விக்குறி. அதனால நான் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆராவல்லி மலைத்தொடர்ச்சி தொடர்பான புதிய வரையறை ஒன்றை இந்த ஒன்றிய அரசு சப்மிட் பண்ணிருக்காங்க. அவங்க என்னத்தை சப்மிட் பண்ணாலும் அதை சுப்ரீம் கோர்ட் நிராகரிக்காம அக்செப்ட் பண்ணிக்கிருச்சு. இப்ப அங்கதான் பஞ்சாயத்தே வெடிக்குது. ஏன்னா அந்த வரையறையில குறிக்கப்பட்டிருந்த விதம் அப்படி. அந்த ஆராவல்லி மலைத்தொடர்ச்சி எந்த ஊரெல்லாம் கிராஸ் பண்ணி போகுதோ அந்த நிலப்பரப்புல 100 மீட்டருக்கு மேல இருக்கிறது தான், அதாவது 100 மீட்டருக்கு உயரமா இருக்கிறத மட்டும்தான் மலையாவே கன்சிடர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒட்டி 500 மீட்டருக்கு மேல உள்ள 2 மலைகள் அல்லது 2க்கு மேற்பட்ட மலைகள் இருந்தாதான் அது மலை தொடர்ச்சியாவே கன்சிடர் பண்ணுவோம் அப்படினும் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி பார்த்தா இந்த புதிய விதியின்படி 12,000க்கு மேற்பட்ட மலைகள் இருக்கு. அதுல வெறும் 1048 மலைகள் மட்டும்தான் மலையாவே கன்சிடர் ஆகும். அதாவது கிட்டத்தட்ட 10% மட்டும். மித்த உள்ள 90% பகுதிகள் மலையாவே கன்சிடர் செய்யப்படும். சரி, இப்ப அது ஓகே. இதனால என்ன பிரச்சனை ஆக போகுது? எதுக்காக இந்த மக்கள் போராடுறாங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. அதெல்லாம் மலைகள் இல்ல, அதெல்லாம் சாதாரண நிலப்பரப்பு அப்படின்னு அறிவிக்கப்பட்டுருச்சு. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரியான நிலங்கள் தனியார் நிறுவனங்கள் அந்த இடத்துல தொழிற்சாலைகள் கட்டுவாங்க, அந்த இடத்துல மைனிங் பண்ணுவாங்க. அதாவது பெரிய பெரிய நிறுவனங்கள் அங்கே சுரங்கம் தோண்ட ஆரம்பிப்பாங்க. தங்க எடுக்கிறேன், மலையை குடைஞ்சு தயிர் எடுக்கிறேன் அப்படின்னு. ஏற்கனவே டெல்லி சைட்லாம் ஏர் பொல்யூஷன் ரொம்ப அதிகமாயிருச்சு. இப்ப இந்த ஆராவல்லி ஹில்ஸ் இந்த மாதிரி ஆயிருச்சு அப்படின்னா அந்த பக்கம் மக்கள் சுவாசிக்கிறதே கஷ்டமாயிரும். காற்று தாறுமாறா மாசுபட ஆரம்பிச்சிடும். அதை தடுக்கிறதுக்காக தான் நம்ம இந்தியாவில் அந்த ஆராவல்லி மலைத்தொடர்ச்சியை சேர்ந்த 3 ஸ்டேட் மக்களும் சேர்ந்து போராட ஆரம்பிச்சிருக்காங்க. லட்சக்கணக்கில் மக்கள் திரண்டிருக்காங்க. ஏன்னா இப்படியே போனா எதிர்காலமே இல்லாம போக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு பயம் தான் எல்லாரையும் அங்க கொண்டாந்து. ஒன்றிய அரசு என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாதிரிலாம் எந்த ஒரு சுரங்கமும் தோண்ட போறது, மலைகள் பாதுகாக்கப்படும், எதுவும் நடக்காது அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் மக்கள் அதை நம்புற மாதிரி இல்லை.